துரைபாஸ் வீட்டில் உள்ள சகல வசதிகளை கண்டு பத்திரகாளி மகிழ்ச்சி அடைகிறாள். மைக்ரோவேவ் ஓவனு சுட சுட மதுர கறி தோசைய கொண்டால. எனினும் பத்திரகாளிக்கு அவளது வீட்டு ஞாபகம் வந்து விடுகிறது. இந்நேரத்துக்கு வீட்டுல எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாவ. அப்பா அப்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்பா. அம்மா எங்கேயுமே இல்ல. ஆமாடா முனியாண்டி, ஊடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். உன் பொண்டாட்டியை எங்கேயுமே காண முடியல. கடன் சுமைய குறைக்கிறேன்னு என்ன கடன்காரன் ஆக்கிறாத. உன்னெல்லாம் நான் ஏன் தான் கல்யாணம் முடிச்சனோ. என்ன இருந்தாலும் அவளை ரொம்ப ஏசி இருக்க கூடாது. ஐயா, ஒருவேளை அவ மளிகை கடைக்கு இல்ல சுதா வீட்டுக்கு இது பயிர்பாலா செத்த போய் வண்டி எடுத்து பாருயா. சரிம்மா. நேரம் மதியம் 12 மணி. Okay, microwave oven, give me some fried chickens and french fries topped with sauces as my lunch menu. Thank you. I'm going to eat my lunch. Mixna manaka jina ladana menake nake jina. Missina manake ne biscuit lakkalakila. எனக்கு சோறெல்லாம் வேண்டாலா. என்ன எங்க வீட்டிலேயே விட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என் வீட்டிலேயே என்ன விட்டு. ஐயா பழக்கடைக்காரரு, என் பெஞ்சாது இந்த பக்கம் எது வந்தாளா? இல்லையாப்பா முனியாண்டி, இங்க வரலையே. என் பெஞ்சாதுக்கு இங்க வந்தாலம்மா. பத்திரகாளி அக்காவா? இல்லையேன்னு, இங்க வரலையேன்னு. பத்திரகாளி அக்காவை காணன்னு தேடுறாவளோ? பெருமாள் அண்ணாச்சி, நீங்களா? ஏண்டா முனியாண்டி, உன்னை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னா சோக பாட்டு போட்டுட்டு வண்டியாலே ஓட்டிட்டு இருக்கா. அண்ணாச்சி, இல்ல அண்ணாச்சி, என் பெஞ்சாதிய காணோம். என்னது, உன் பொண்டாட்டிய காணோமா? என்னடு, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? புரிஞ்சு போச்சுடா உங்க திட்டம். முதல்ல உன் பொண்டாட்டிய காணன்னு சொல்லுவா, பிறகு உன் ஆத்தா கிளவிய காணன்னு சொல்லுவா, அப்புறம் உன் பிள்ளைவளை காணன்னு சொல்லுவா, அப்புறம் கடைசியா உன்னையே காணன்னு டிவில சொல்லுவானுவ. என்கிட்ட 23 லட்சம் ரூபாய்க்கு கடனை வாங்கிட்டு குடும்பத்தோடு ஓட பிளான் போடுறியலா? டாய் 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 டாய், இந்த உலகத்துல நீ எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் இந்த பெருமாள் கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம உன்னால உசுரோடு இருக்க முடியாது. ஒழுங்கா வண்டியை எடுத்துட்டு அடுத்த வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கற வழிய பாருடா. சீக்கிரம் வண்டியை எடுத்துட்டு போ. அம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டம்மா. ஆனா அவ எங்க போனானே தெரியல. ஐயா ராசா, நான் சொல்ல போறத வருத்தப்படாம கேளையா. உன் பெஞ்சாதி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாயா. ஆபாயா, பீரோக்குள்ள ஒரு துணியும் இல்ல. எல்லா துணியையும் அவன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாயா.
முதலாம் நாள் இரவு 8 மணி. Mr. Microwave Oven, I had a heavy lunch today, so I just want some normal bread for my dinner. Thanks for my dinner, baby. See you tomorrow. Bye. Isna mana chinna kalaki roki na makina. Bichna na kajla bile tile kinne kiya. யாலா வாங்கிட்ட மறுபடியும் சொல்றல எனக்கு சோறு வேண்டாம் என்ன இந்த வீட்டுல இருந்து வெளியே தள்ளி விட்டுரு தயவு செஞ்சு என்ன விட்டுரு நான் இங்க இருந்து போயிடுறேன் ஏமா நீங்க என்னம்மா காலையில வாங்கின மட்டன் தோசையே இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னம்மா உங்க வீட்டை பத்தி ஞாபகம் வந்துட்டோ? ஆமா தம்பி, ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இந்த வீட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்களேம்மா. ஆமா உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா ஐயா? நீங்க எப்படி இந்த வீட்டுல மாட்டுனீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சா என் பக்கம் உட்கார்ந்து பேச கூட மாட்டிய. அப்படியா? யாரு நீங்க? நான் ஒரு திருடன். என்னது திருடனா? அப்போ பேய் பாஸ் வீட்டுல திருடனையும் சேர்த்துதான் அனுப்பியிருக்காவளா? ஓஹோ, அப்ப இந்த வீட்டுல திருட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? இல்லம்மா, என் கதையே வேற. நேத்து ராத்திரி மார்க்கெட்டு கடை வீதியில எல்லா கடையும் சாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தெருல ஏதோ கடையில திருட போலான்னு போனேன். திருட்டு பயலே திருட்டு பயலே செய்தி கேளடா, ஒவ்வொரு கடையிலும் மாட்டைய போடுறது திருட்டுதானடா தம்பி, திருட்டுதானடா. ஆஹா, கடைக்காரன் லாக்கு போடாம போயிட்டாண்டோய். நம்ம வேலைய காமிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ, டிவி கடையா? இன்னைக்கு செம வேட்டதான் போ. அப்பதான் நான் சுத்தமா எதிர்பார்க்காத நேரத்துல டிவில பேய் பாஸ் நிகழ்ச்சி ஓடுச்சு. பேய் பாஸா? பிக் பாஸ் தானே கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன பேய் பாஸ்? அப்பதான் அந்த டிவில தெரிஞ்ச ஒருத்தன் பேய் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றோன்னா காசு தருவோன்னு சொன்னான். அந்த நிகழ்ச்சியில சேரணும்னா வெளியில இருக்கிற கார்ல ஏறிக்கணும்னு சொன்னான். ஆரம்பத்துல எனக்கு பயமா இருந்தாலும் பணத்தினால ஏற்பட்ட ஆசைனால அந்த கார்ல ஏறி போயிட்டேன். அப்போ என்ன மாதிரி தான் உங்களையும் கூட்டு வந்திருக்கானுவ. அப்போ இதுக்கு ஏன் தம்பி பயப்படுறிய? ஏமா, நீங்க சாதாரண மக்கள், ஆனா நான் ஒரு திருட. உங்க எல்லாரையும் விட உஷாராகவும் இருப்பேன், நல்ல தெளிவாகவும் இருப்பேன். கார்ல ஏறி உட்கார்ந்ததோ ஏதோ பேப்பரை கொடுத்து அதுல சைன் போட சொன்னானுவ. எனக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியாதனால நானும் விசுக்கு விசுக்குன்னு என் கையெழுத்த போட்டுட்டேன். ஆனாலும் அவனுங்க நம்மளை எங்க கூட்டு போறாங்கன்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. அப்பதான் கார்ல மயக்க மருந்து அடிச்சானுங்க. நம்மள மயக்கம் அடைகிறதுக்காக மயக்க மருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே என் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு மயக்கமாகற மாதிரி சும்மா நடிச்சேன். அம்மா, மயக்கமா வருது. ரொம்ப நேரமா காரு ரோட்டுல தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ கப்பல் துறைமுகத்துல ஏதோ கப்பல் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடல் அலைகள் சத்தம் கேட்டுச்சு. அப்போ கடல்ல தாண்டி இருக்கிற தீவுல தான் கடத்திட்டு போறானுவலா? அப்புறம் கொஞ்ச நேரம் என்னால மூச்சை கட்டுப்படுத்த முடியாதனால நான் அப்படியே மயக்கமாயிட்டேன். அதனால கொஞ்ச நேரம் நான் அப்படியே மயங்கி கிடந்தேன். அப்புறம் என்னாச்சு தம்பி? அப்புறம் லேசா
கண்ணை முழிச்சு பார்த்தப்போ பேய் பாஸ் வீட்டுல இருந்தேன். ஆனா நான் கண்ணு முழிச்சு பார்க்கறப்போ அந்த ரூம்ல நீங்க எல்லாரும் மயக்க நிலையில படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போதான் அந்த வீட்டுல நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு தோணுச்சு. என்ன நடக்குதுங்க? அச்சச்சோ, இந்த வீட்டுல நாம மட்டும் இல்லம்மா, நம்மள சுத்தி எக்கச்சக்கமான பேய்கள் இருக்குது. இந்த பேய் பாஸ் வீட்டுல பகல்ல நம்ம ஜாலியா ஆட்டம் பாட்டம்னு போடலாம். ஆனா ராத்திரி ஆச்சுன்னா இந்த பேய் பாஸ் வீட்டுல பேய்களோட ராஜ்யம் தான். என்னது, ராத்திரியான பேய் வருமா? ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் லிவிங் ரூமிற்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏம்மா, இது ஏன் ஆளுக்கு வர சொல்றானுவ? Hello, Ghost Boss, we are here. I feel very sleepy. Please say what you want. ஐயா பேய் பாஸ், நாங்க வந்துட்டோம், சீக்கிரம் சொல்லுங்க. இது என்ன பைலு? பைலுக்குள்ள ஏதோ பேப்பர் இருக்கு. அம்மா, அதுல என்ன போட்டிருக்குன்னு சத்த படிச்சு சொல்லுங்கம்மா. இந்த பேய் பாஸ் வீட்டில் புது நபர்கள் வந்துள்ளதால் இன்று இரவு பார்ட்டி வைக்கப்படும். என்னது, பார்ட்டியா? ஓ, பார்ட்டி, ஐ லைக் பார்ட்டிஸ். இந்த பார்ட்டிக்கு நிறைய நபர்கள் வருவார்கள், ஜாக்கிரதை. என்னது, நிறைய